Good morning, students. So today's topic is compounds of calcium. அதாவது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் கால்சியத்தோட காம்பவுண்ட்ஸ் என்னங்கிறது இந்த லெசனில் நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு காம்பவுண்ட் இஸ் குயிக்லைன். குயிக்லைனுக்கு ஃபார்முலா வந்து கால்சியம் ஆக்சைடு CaO. கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சைடு, ஃபார்முலா வந்து CaO. How do you prepare the quicklime? Quicklime can be obtained by heating the calcium carbonate, limestone na calcium carbonate, சரியா? ஃபார்முலா CaCO3. குயிக்லைம்னா கால்சியம் ஆக்சைடு, ஃபார்முலா CaO. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், நேமும் தெரியும். லைம்ஸ்டோனை நம்ம ஹீட் பண்ணுறோம் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 1070 to 1270 கெல்வினுக்கு ஹீட் பண்ணோம்னா இட் டிகம்போசஸ் டு ஃபார்ம் calcium oxide and carbon dioxide. சரியா? The reaction, this reaction இங்கே ரிவர்சிபிள் சைன் தான் கொடுக்குது. ஏன்னா this is reversible reaction. Even the carbon dioxide is removed as soon as it is produced, is enabled to the reaction is what reversed. சரியா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடு வந்து ஒயிட் அமார்பஸ் சாலிட்ஸ் and its melting point 2870 degrees Celsius. அடுத்தது it absorbs moisture and carbon dioxide exposed to the atmosphere. அதாவது மாய்ஸ்ட்லேயும் அது என்ன செஞ்சிடும், மாய்ஸ்டில் அப்சார்ப் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடையும் அப்சார்ப் பண்ணி, ஸோ இட் கிவ்ஸ் த டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ when quicklime it absorbs water, it changes into calcium hydroxide. Calcium hydroxide is called as what? Slaked lime. Calcium oxide, when it combined with when it absorbs carbon dioxide gas and it changes into calcium carbonate, limestone. திரும்பவும் சொல்கிறேன், மூணுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் கார்பனேட் இஸ் லைம்ஸ்டோன், கால்சியம் ஆக்சைடு இஸ் வாட் குயிக்லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் வாட் ஸ்லேக்டு லைம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Slaked lime as well as the limestone can be obtained from which one? The quicklime. அதே மாதிரி quicklime even it is obtained from which one? Calcium carbonate or limestone. அதுதான் நான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ரியாக்ஷனை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைம்ஸ்டோனை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது டிகம்போசஸ் டு ஃபார்ம் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அப்போ இந்த கால்சியம் ஆக்சைடு திரும்ப இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் சொன்னோம். பிகாஸ் த கால்சியம் ஆக்சைடு இட் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, அகெயின் இட் சேஞ்சஸ் இன்டு வாட்? லைம்ஸ்டோன். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், இந்த அடிஷன் ஆஃப் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரேக்ஸ் ஆஃப் இந்த கால்சியம் ஆக்சைடு. அதாவது குயிக்லைமை அதை என்ன செஞ்சிடும், கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் ஆர் whatever the compound produced during the reaction, that is called as what? Slaked lime. In the reaction தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லேக்ட் லைம்னா திஸ் ஈக்குவேஷன் யூ ஹாவ் டு ரைட். சரியா? வாட் இஸ் ஸ்லேக்கிங் ஆஃப் லைம்? The addition of limited amount of water breaks the lumps present in the quicklime, and the process is called as what? Slaking of lime, and the product formed is called as what? Slaked lime. சரியா? அடுத்தது இந்த குயிக்லைம் வந்து நம்ம வந்து இட் இஸ் மிக்ஸ்டு வித் சோடா அண்ட் சாலிட் சோடா லைம் அண்ட் இட் கம்பைன்ஸ் வித் அதர் ஆக்சைட்ஸ் லைக் சிலிக்கா அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அண்ட் இட் கிவ்ஸ் கால்சியம் சிலிகேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து கால்சியம் ஆக்சைடு. வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, குயிக்லைம் வந்து ஈஸியாக இட் மிக்ஸ் ஆகுது. எது கூட? சிலிக்கா கூடயும் ஈவன் அது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூடயும். அப்போ நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தா கால்சியம் சிலிகேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட்னு சொன்னோம். அப்போ அதை ஈக்குவேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கால்சியம் ஆக்சைடு when it combined with silica to form calcium silicate, calcium oxide it combined with phosphorus pentoxide, P4O10 என்ன சொல்லணும்? phosphorus pentoxide, it gives what? calcium phosphate. இப்போ அடுத்து யூசஸ் ஆஃப் தி குயிக்லைம், கால்சியம் ஆக்சைடோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் மேனுஃபேக்சரிங் சிமெண்ட், மார்டன்ட் அண்ட் கிளாஸ். இது கிளாஸ்னால் அது கால்சியம் சிலிகேட் இருக்கிறதுனால கிளாஸஸோடைய மேனுஃபேக்சரிங்கில் அது யூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் ஆர் ஸ்லேக்ட் லைம். It is used in the purification of sugar and it is used as a drying agent. சரியா?
அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஸ்லேக்டு லைம் ப்ரிப்பரேஷன். இப்போ என்ன சொன்னேன், ஸ்லேக் லைம் எப்படி ஃபார்ம் ஆனது? ஸ்லேக் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஹவு இட் ஃபார்ம்ஸ்? வென் குயிக் லைம் இட் அப்சர்வ்ஸ் வாட்டர், தட் இஸ் கால்ட் அஸ் வாட் இட் ஃபார்ம்ஸ் வாட் ஸ்லேக்டு லைம். அதே தான் நம்ம இங்கேயும் எழுதுறோம். அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸில் என்ன அப்படின்னா, the white powder, it is a white powder, எது? calcium hydroxide or what, the slaked lime, that is white powder soluble in water. And the aqueous solution is known, it gives what? Lime water. சுண்ணாம்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லைம் வாட்டர். சரியா? அதுக்கு அடுத்தது even the aqueous solution of lime water so gives what? The lime water, and the suspension of the slaked lime in water is known as what? Milk of lime. Milk of lime na நம்ம வந்து இப்போ ஒரு கொஞ்சம் சுண்ணாம்பு பொடி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன இருக்குது, பால் மாதிரி திக்காக ஒரு சொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது? மில்க் ஆஃப் லைம். அதே மாதிரி when carbon dioxide is passed through the slaked lime, again it gives what? Limestone and water. அதோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுவும் வந்து திரும்பவும் வந்து திஸ் இஸ் ஃபார் த ரிவர்சிபிள் டைப்ங்கிற மாதிரி. கால்சியம் கார்பனேட், அகெயின் இட் கம்பைன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், ரெண்டு கூட சேர்ந்து அது என்ன கொடுக்கும்? கால்சியம் பைகார்பனேட் கொடுக்கும். கால்சியம் பைகார்பனேட். அப்போ மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட்ஸ் வித் இந்த குளோரின் டு ஃபார்ம் மில்க் ஆஃப் லைம்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? இந்த suspension of slaked lime in water is called as what? Milk of lime. Milk of lime கூட குளோரினை ஆட் பண்ணோம்னா it gives what? Bleaching powder. அதான் வந்து மில்க் ஆஃப் லைம் வந்து இருக்கு CaOH ட்வைஸ், அது கூட குளோரின் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? கால்சியம் குளோரைட் அண்ட் கால்சியம் ஆக்சிக்ளோரைட். இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைட் இஸ் கால்ட் அஸ் வாட்? தி ஹைப்போக்ளோரைட்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர்? ஹைப்போக்ளோரைட், ஆர் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ப்ளீச்சிங் பவுடர். அடுத்தது இதோட யூசஸ், இந்த ஸ்லேக்டு லைமோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் மார்டன்ட் அண்ட் ஆல்சோ இன் தி பில்டிங் மெட்டீரியல்ஸ், இன் ஒர்க் ஒயிட் வாஷ் டியூ டு தி டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர் கொடுக்கறதுனால. அடுத்தது கிளாஸ் மேக்கிங் அண்ட் டேனிங் இண்டஸ்ட்ரியில் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்க்குறோம் ஜிப்சம். ஜிப்சம்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா, the calcium sulfate with 2 water of crystallization, water molecules 2 water of crystallization இருக்கிறதுக்கு பேர் ஜிப்சம்னு பேர். அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிப்சத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் 1-2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்லைக் அதர் சால்ட், ஜிப்சம் பிகம்ஸ் லெஸ் சால்யூபிள் இன் வாட்டர். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இப்போ நம்ம வந்து ஒரு சொலிட் பார்ட்டிக்கிள் வந்து வாட்டரில் போட்டு கரைக்கணும். நார்மல் டெம்பரேச்சர்னால் சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதே இது பாயிலிங் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா வந்து சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஜிப்சம் அப்படி இருக்காது. ஜிப்சம் வந்து என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் இன் வாட்டர் வென் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். சரியா? அந்த திஸ் இஸ் நோன் அஸ் வாட்? ரெட்ரோகிரேட் சாலிபிலிட்டி. இது வந்து ரிவர்ஸ் சாலிபிலிட்டிம்பாங்க, இல்லைன்னா ரெட்ரோகிரேட் சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஜிப்சம் வந்து யூஸ்வலாக ஒயிட்டாக தான் இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் தட் இஸ் வாட்? கிரெயின் கலர். பட் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது. பிங்க் ஷேடு, எல்லோ ஷேடு, ப்ரௌன் அண்ட் லைட் க்ரீன் எல்லாம் இருக்குது. ஜிப்சம் கிறிஸ்டல்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வாட் ரிசம்பிள்ஸ் லைக் பெட்டல்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர். இந்த பூ மாதிரி பூ இப்படி மலர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அதில் உள்ள பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், அது மாதிரியே அது நேச்சுரலாகவே கிடைக்கும். கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து பார்க்கறதுக்கு தெரியும். அதுக்கு பேர் என்ன பண்ணால் டெசர்ட். தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? டெசர்ட் ரோசஸ். ஜிப்சம் வை இட் இஸ் கால்ட் அஸ் டெசர்ட் ரோசஸ்னால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். பிகாஸ் சம்டைம்ஸ் இட் அக்கர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வாட் that resembles with the petals of the flower. So therefore it is called as what? Desert roses. And the gypsum is known to have what? Thermal conductivity. So therefore it is used in making what? Dry walls or what? Wall boards. சரியா? வெரி லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால இது வந்து என்ன செய்யணும்? வால் போர்டில் யூஸ் பண்ணுறோம். ட்ரை வால்ஸில் வெரி லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அதுக்கு உண்டு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் ஜிப்சம் இருக்குது. ஹை வேல்யூடு அண்ட் ஆர்னமெண்டல் ஸ்டோன்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் அந்த ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பிகள் அவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலங்கள்லேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஜிப்சம் இதை வந்து இதோட ஹார்ட்னஸ் வந்து ஹார்ட்னஸ் பிட்வீன் 1.5 to 2 ஆன் மூஸ் ஹார்ட்னஸ் ஸ்கேல்.
இது வந்து ஒரு ஒன் வேர்ட் மோர்ஸ் ஹார்ட்னஸ்க்கு. அப்புறம் யூசஸ் ஆஃப் ஜிப்சம் கொடுத்துருக்காங்க. யூசஸ் ஆஃப் ஜிப்சமில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் டூத்பேஸ்ட், இட்ஸ் யூஸ்ட் இன் டூத்பேஸ்ட், ஷாம்பு அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸில் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் வேர் when it acts as where it acts for the hardening render to control the speed which இந்த கான்க்ரீட் செட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறதுனால இதை சிமெண்ட்ரில் இதில் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் மைனிங் ஆஃப் ஜிப்சம் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் த மினரல்ஸ் அக்கர்ஸ் இன் திஸ் திக் பெட்ஸ் நியர் தி எர்த் சர்ஃபேஸ். சரியா, இது எல்லாமே அதோட யூசஸில் வரும். அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் இப்போ நான் சொல்கிறேன், ஜிப்சத்தில் வந்து கால்சியம் சல்ஃபேட் இட் கேரிஸ் ஃபார் 2 வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஆனால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட்டட் கால்சியம் சல்ஃபேட் ஹாஃப் வாட்டர் மாலிகுல் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அப்போ அது எப்படி கிடைக்கிது அப்படின்னா when gypsum is heated at the temperature of 393 Kelvin and so during that time so it loses 1.5 water molecules and it gives what hemihydrated calcium sulfate CaSO4 half H2O. அதை தான் இங்கே மாற்றி எப்படி இருக்குன்னா 2CaSO4 1 molecule H2O ரெண்டு ஒன்று தான். CaSO4 வித் half H2O தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதை நம்ம வந்து இங்கே மாற்றி அதுக்கு வேறு மாதிரி எப்படி எழுதலாம், 2CaSO4 இட் கேரிஸ் ஃபார் 1 வாட்டர் மாலிகுல். சரியா, அப்போ எப்படி கிடைக்கும், ஹவு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் ப்ரிப்பேர்டு when gypsum is heated at the temperature 393 Kelvin, 2 water of crystallization present in the gypsum, it loses 1.5 water molecules and it forms what, calcium sulfate with half H2O. So that is called as what, the plaster of Paris. Okay, and so this is also called as what, dirt burnt plaster nu peru. Idukku enna peru, dirt burnt plaster nu peru. சரியா, அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ரிமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா செட்டிங் வித் வாட்டர் அண்ட் மிக்சிங் வித் இட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஃபார்ம்ஸ் எ பிளாஸ்டிக் மாஸ். Then slowly it gets into a hard solid in 5 to 15 minutes. அதனால் இதை எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த போன் ஃப்ராக்சர் ஆனது அப்படின்னா அந்த பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், முதல்ல கொஞ்சம் போல் நம்ம வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடர் ஃபார்மில் இருக்கிறத எடுத்து கொஞ்சம் வாட்டரை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்குதோ அதை செட் பண்ணுறதுக்கு அந்த போனை நிமித்துறதுக்காக அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த போர்ஷனை சுற்றினும் இந்த மாவை வச்சு கட்டுவாங்க. மாவை வச்சு டைட்டாக கட் பண்ணும்போது ஈவன் வித்தின் 10 or 15 minutesல ஸோ தட் வில் பிகம் வாட் த ஹார்ட். அப்போ அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதில் மட்டும் யூஸ் ஆகிற இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த ஃபால்ஸ் ரூஃப் பண்ணுறது இந்த சினிமா தேட்டரில் இல்லை அப்படின்னா இந்த எக்கோ வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபால்ஸ் ரூஃப் பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம என்னது யூஸ் பண்ணுறோம், ஈவன் த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் யூஸ்ட் இன் தட் கேஸ் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.